என்னங்க சர்க்கார் இது? நீங்க திரு அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், லாட்ரி டிக்கெட்டு வித்த காசு குஷ்டரோகி கையில் இருக்கும் வெண்ணெய் போல. ஆண்டுக்கு 51,000 கோடி சாராய காசா? நம்ம நண்பர்களுக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இதை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கள் விசேஷ செயற்குழுவில் பேசுகிறார். உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. உடனே அன்னைக்கு விசேஷ விருந்தினராக வந்தது இன்றைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், 18 ஆண்டுகள் மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்தவர். அவர் உடனே பக்கத்தில் கேட்குறாரு, ராஜாஜி என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு சொல்கிறேன். எவ்வளவு கோடி? 51,000 கோடியா அப்படின்னு. அப்போது நான் உடனே கேட்குறேன், மத்திய பிரதேசம் நம்ம அளவு பாப்புலேஷன் இருக்கிறது தானே, அங்கே எவ்வளவுன்னு? 13,000 crores. அப்போ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க தமிழனை, குடி 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 குடி. என்ன சர்க்கார் இது? வெட்கப்பட வேண்டாமா? ஆகவே இன்னைக்கு தமிழகம் ஒரு அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் ஏற்கனவே மாநில தலைவர்கிட்டையும் பேசியிருக்கேன். எல்லா சமுதாயத்தினுடைய ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தாய்மார்கள் சமுதாய தலைவர்களை கூப்பிடுவோம், குழந்தைய காப்பாற்றுவோம். இப்போ நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் குழந்தைக்கு தெரியாமல் பைய சோதனை பண்ண வேண்டியிருக்கு. ஏன் அதில் ஏதாவது பொட்டெல்லாம் இருக்குமோ? எவ்வளோ அவமானகரமாக இருக்குது ஸ்டாலினோட ஆட்சி. இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி தமிழர்களை திட்டமிட்டு அழிக்கின்ற ஆட்சி. அதனால் உடனடியாக சாராய வியாபாரத்தை நிறுத்தணும். அதே மாதிரி நீங்கள் அயலார் அணி மாவட்ட செயலாளர், ஏன் அயலக அணி ஏன் 3,000 கோடிக்கு போதை கடத்திருக்கான், பெரிய போஸ்ட். இங்கே ராமநாதபுரத்தில் இப்ராஹிம் 70 கோடிக்கு போதை கடத்தினா அப்படின்னா மாவட்ட செயலாளர் ஒரு அணிக்கு. அங்கே சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில் அவன் 8 கோடிக்கு, அதனால் விவசாய அணிக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 அணி அது உருவாக்கணும் போல இருக்குது. ஒன்று போதை அணி, இன்னொன்று வன்கொடுமை அணி. இவ்வளோ மோசமாக இருக்குது. இதுக்கு காரணமே நான் இப்போ இன்றைக்கி இந்த இதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன். ஒழுக்கமான வாழ்க்கை தேவையில்லை என்று பேசியவர்கள், நடந்து கொண்டவர்கள் தான் திராவிடியன் ஸ்டாக் தலைவர்கள். அதனால தான் தமிழ்நாடு அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்யணும். கனிமொழி எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் உடனே துரிதமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், அட்லீஸ்ட் உடனே பிடிச்சிருக்கோம். அது நடந்த பிறகு உங்கள் எதிர்கட்சிகள் தேவையில்லாமல் அரசியலுக்காக போராட்டங்கள் நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அண்ணன் என்ன சொன்னார்? அரசியல் பண்ணாமல் அவியல் பண்ணுவீங்களான்னு சொன்னார். ஆனால் நான் கேட்குறேன், இங்கே நம்ம தஞ்சாவூரில் இது புதுக்கோட்டை, என்ன ஊர் அது? புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டையில் மாணவி லாவண்யா வேங்கை வயலில் பட்டியல் சமுதாய மக்கள் குடியிருப்பில் ஓவர் ஹெட் டேங்கில் மலம் கலந்தது. எத்தனை வருஷம் ஆச்சு? 2 full years. என்ன கீழ்ச்சின்னு இருக்கு இந்த அரசாங்கம்? அப்போ கனிமொழி அவர்கள் பேசலாமா? யோசிச்சு பாருங்க. உங்கள் அரசாங்கம் இது எதேச்சையாக கைது பண்ணிவிட்டாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் என்ன நிலைமை தமிழ்நாட்டில். நான் சொன்னால் பிஜேபி காழ்ப்புணர்ச்சி என்ன வேணால் சொல்லலாம். உங்கள் கூட்டணியில் இருக்கிற சிபிஎம் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார்? அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கு. பாலகிருஷ்ணன் தானே? பாலகிருஷ்ணன் அவங்க மாநாட்டில் விழுப்புரத்தில் என்ன சொல்லியிருக்காரு? அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி. இதை விட வெக்கக்கேடு திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தேவையில்லையே. உங்கள் கூட்டணி சொல்லுது, எதிர்கட்சி சொல்லலை, பிஜேபி சொல்லலை. அதனால் கொஞ்சமாவது லெட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கரெக்ட் ஹிம்செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதுவரை கருத்து சொல்லலை, அதுவே கண்டிக்கத்தக்கதானே. நன்றி. தமிழ்மொழி பேசக்கூடிய திராவிட அமைச்சர் ஆண்ட பரம்பரை சொல்லியிருக்காரு. அது மட்டுமா? நீங்கள் கூட இருக்கிற அதிகாரியை எரும மாடு என்ன சார், நீ எஸ்சி தானே அப்படின்னு ஒருத்தர் பேசினார். யார்? இந்த கிராபல் திருடன். இந்த மாதிரி இவங்க திராவிடியன் ஸ்டாக்கில் அதோட ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறார்? நல்ல நண்பர் தான் எனக்கு.
அவர் அந்த கொடுத்த மனுவை பேப்பரை சுருட்டி தலையில் ஒரு அடி அடிக்கிறார். இதெல்லாம் திராவிடியன் ஸ்டாக் அப்படித்தான் இருக்கும். இவங்கள்ட்ட ஏற்றத்தாழ்வுக்கென பிறந்தவர்கள் திராவிடியன் ஸ்டாக். அவங்கள்ட்ட சமத்துவமே கிடையாது, சமூக நீதி கிடையாது. முதல்வருடைய நிகழ்ச்சியில மாணவிகள் வந்து கருப்பு துப்பட்டா அதை வந்து கலைஞ்சிட்டு தான் நீங்க முதல்வரோட நிகழ்ச்சியில துப்பட்டா போட்டு வரலாம் இல்ல, அதுக்காக சொன்னாங்களா பெண்கள் துப்பட்டாவே போடக்கூடாதுங்கிறது? அது கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெண்களை துப்பட்டாவை எடுன்னு சொல்லுவீங்களா? அப்போ சூடிதார் கம்மீஸு கருப்புல போட்டுன்னு வந்தா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுவாரு? தப்பு. அதனால மிக மோசமா இவர்களுடைய சிந்தனையே அழுகிய சிந்தனைங்கிறதுக்கு இது உதாரணம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.